தெரியும். அந்த கலெக்ட் பண்ண முட்டைகளை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஓட் பண்ணுறாங்க. யார் யாருக்கு இந்த வீட்டில் இருக்க தகுதியானவங்க அப்படின்னு சொல்லி 2 பேராக வந்து நின்று டிபேட் பண்ணி அவங்க வந்து அந்த பிளேஸில் நான் நிற்க முடியும், தகுதி இருக்குது அப்படின்னு அவங்க டிபேட் பண்ணணும். அவங்களுக்கு ஓட் போடுறவங்க முட்டை வச்சு ஓட்டு போடலாம். இப்படி தான் நடக்குது. இப்போ இந்த டர்ன் வந்து பாலா வர்சஸ் ரம்யா நிற்கிறாங்க. பாலா நிற்கிறாங்க, ரம்யாவும் நிற்கிறாங்க. தாமரை, ஜூலி, அபிராமி, நிரூப் இவங்கெல்லாம் வந்து விளாக்கு வைக்கிறாங்க. மற்றவங்க எல்லாருமே காரணம் சொல்லி ஸ்ருதி, அனிதா ஏற்கனவே தெரியும், நான் அனிதா அகேன்ஸ்ட் பாலா தான் எப்போவுமே. அதனால் அவங்க வந்து ரம்யாவுக்கு ஓட் பண்ணுறாங்க. இப்படி ஓட் பண்ணி லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரம்யா வின் பண்ணிடுறாங்க. ஓட்டிங் ப்ராசஸ் முடிஞ்சோடனே பாலாஜியும் தாமரையும் தனியாக உட்காந்து பேசுகிறாங்க. அப்போ தாமரை, ஐயோ உன்னை ரொம்ப வச்சு செஞ்சது எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு, நான் என்ன செய்யுதுன்னு தெரியல, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஏன்டா உன்னையே கார்னர் பண்ணுறாங்கன்ற மாதிரி தாமரை கேட்டுட்ருக்காங்க. ஓட்டிங் டாஸ்க் நடக்கும்போது நெருப்பு வந்து ரம்யா கிட்ட கை கொடுத்து நீங்கள் பார்த்து செய் பாலாஜின்ற மாதிரி ஒரு நாசுக்காக சொல்லிட்டு போனதா பாலாஜி சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சொல்கிறாரு, அவன் பொறாமல் பிடிச்சானா இல்லை நான் பொறாமல் பிடிச்சவனான்னு யாருக்கு தெரியும், மக்களுக்கு தெரியுமா இல்லையா அப்படின்ற மாதிரி பாலாஜி இருந்தாங்க. இவன் பேசுறதே கவனிக்கல அப்படின்ற மாதிரி பாலா சொல்லிட்டு இருக்காரு. இது வரைக்கும் அவங்க 2 பேரும் பேசும்போது நான் இது மாதிரி ஏதாவது கூட்டமாக சேர்ந்து பேசுகிறாங்க. நெருப்பை நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவனுக்கு வச்சு நான் கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்கேன். அப்போ அனிதா நடுவில் வந்து அவங்க பாட்டுக்கு பேசுகிறாங்க. இல்லை ஸ்ருதி வந்து ஏதோ பேசுகிறாங்க. இப்படி தான் கூட்டமாக வந்து பேசினபோது யாரையும் கூப்பிட்டு வம்பு வளர்த்து நான் பார்த்ததே இல்லை. அவங்க ஏதாவது பேசுனாங்கன்னா நீ அதுக்கு பதில் கொடுத்துட்ருப்ப, அதை தான் நான் பார்த்துருக்கேன். எனக்கு தெரியாமல் நீ ஏதாவது பண்ணுறியாடா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அனிதா பற்றி நம்ம சொல்லவே வேணாம். ஒரு பாயிண்டில் சொல்லு அப்படின்னா ஒரு பக்க கதையை சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அவங்க பாட்டுக்கு ஏதோ பாலாவை பற்றி நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அடுத்து ஸ்ருதியும் அவங்களுக்கு என்ன கோவம்னா, அன்றைக்கி நிரூப் கூட விளையாடும் போது பொண்ணுங்களை வச்சு விளையாடுறான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் விளையாடும் போது அந்த மாதிரி நீ சொல்லிட்ட, அதனால அதுலேருந்து பாலா மேலே அவங்களுக்கும் கோவம். எல்லாரும் இவனை குறை சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி தாமரை கேட்குறாங்க. அப்போ ஜூலியும் வந்திருக்காங்க. அப்போ ஜூலி சொல்கிறாங்க, இவனை கார்னர் பண்ணி ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருந்தால் இவன் மென்டலி வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுவான், இவனுடைய பிளேயில் வந்து இவன் வந்து குறைய ஆரம்பிச்சிருவான், அதை பற்றி சிந்தனையில், அதனால் அவன் மைண்டு மூலயமா அவங்க வந்து அட்டாக் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஜூலி சொல்கிறாங்க. அப்படி யார்ட்டையுமே நான் சொல்லக்கூடாது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு தாமரை பைத்தியம் தான் பிடிக்கும் அப்படின்றாங்க. யோசிச்சு பாருங்கள், இதுவே வந்து அனிதாவும் நிரூப்பும் என்ன பண்ணுறாங்க, அவங்க 2 பேருக்குள்ளே தான் அவங்களுடைய ஷேரிங்ஸ் பண்ணிக்கிறாங்க. எல்லாத்தையும் அனிதா வந்து எல்லாருக்கிட்டையும் போய் சொல்கிறதில்ல. தனக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தகுதிகள் டாஸ்க்குன்றதுனால அவங்க வெயிலே இருக்கிறாங்க. சாப்பாடு சரியில்லை, தூக்கம் வந்து வெளியிலே படுத்துக்கணும், சரியாக எதுவுமே இல்லாதனால பாடியும் மென்டலும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி உடம்பு ரொம்ப வீக்காக இருக்க மாதிரி. பாலாவோட நெகட்டிவ் சைடே என்னென்னா, டக்குன்னு டென்ஷன் ஆகிடுவார். அவருக்கு என்ன பண்ணுறாருன்றது அந்த டென்ஷனில் புரியாது. அதுதான் அவரோட மைனஸ். அவருடைய கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் நிதானமாக இருந்தான்னா இன்னும் நின்று விளையாடலாம் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே பிளாக் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் காமெடியே. ஏன்னா மென்டல் பிளாக் யாருக்கு இருக்குன்றது நமக்கும் தெரியும். அவங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கிடைச்சாலும் நீ இப்படி பாடுற, என்னை பற்றி தான் பாடுற, அவரை பற்றி பாடுற, இப்படி பண்ணுற அப்படி பண்ணுற நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அபரிதமான ஒரு நிறைய கற்பனைகளை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்க மைண்டுக்குள்ளே ஏகப்பட்டது ஓடும். இப்போ அவங்க வந்து பாலாவை குற்றச்சாட்டு என்னென்னா, அவன் வந்து அவனுக்காக தன்னோட வாய்ஸ்னால பேசிக்கவே மாட்டான். அவன் பேச வந்தாலும் அவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க வந்து முன்னணியில் நின்று பேசுகிறாங்க. அவனுடைய கருத்தை அவன் கரெக்டாக பதிவு பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி தான் நான் சொன்னேன். அப்போது அவங்க வந்து கடிச்சிட்டு அவங்களோட தற்காப்புக்காக கடிச்சாங்கன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதை சொல்லி நியாயமும் படுத்திக்கிட்டாங்க. அவங்க கையை கடிச்சிட்டு இருக்க வரைக்கும் என்னால் கையை எடுக்க முடியல, பெருசு பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் அவங்க சொல்லும் போதே கடிச்சிட்டு இருந்ததுனால என்னால் அந்த கையை விட்டு எடுக்கவே முடியல, முட்டையை வச்சுட்டு எடுக்க முடியல. அவங்க வாய் எடுத்த பிறகு தான் நான் அந்த கையை எடுத்தேன் அப்படின்னு சொல்லி நடந்துச்சு காலையிலேயே. அப்போ கூட பாலாஜி பேர் வந்தப்பவும் பாலாஜி போய் அங்கே நின்று இன்டர்ஃபியர் ஆகி என் பேர் ஏன் சொல்கிறேன்னு சொல்லி கேட்கவே இல்லை தான் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ அனிதா வந்து என்னால் பசி தாங்க முடியல, ஆனால் எங்கள்கிட்ட எக்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சுரேஷ் தாத்தா. உடனே சுரேஷ் தாத்தா யார்ட்டா கடன் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பாலா வந்து சரி ஓகே நான் தரேன், சாப்பாட்டுக்கு தானே நான் தரேன்னு சொல்லி 3 எக்கு கொடுத்து அவங்க சாப்பாடு அனிதாவுக்கு வாங்கி கொடுத்தாங்க. அப்போ அனிதா கூட தேங்க்யூ கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இருந்தால் பாலாவை போக வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. இவன் நல்லா விளையாடுறான் இல்லையா, இவனுடைய மென்டலி இவனை அஃபெக்ட் பண்ணி இவனை வந்து லோ பண்ணி அவனை வந்து போக வச்சிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஜூலி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க வந்து போகணும்னு நினச்சா நீ போயிடுவியா அப்படின்னு தாமரை கேட்குறாங்க. நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன். அதுக்குமே என்னையுமே சொல்லுவாங்க, உன் தம்பினா நீ எதுவுமே கேட்க மாட்டேற அப்படின்னு என்னையுமே குறை சொல்கிறாங்க. எது சொன்னாலும் குறை சொல்கிறாங்களே, என்ன தான் செய்யுது, ஏன் இப்படி பேசுகிறாங்களே தெரியலையே அப்படின்னு இருக்குது. அதுக்குள்ளே நம்ம ஏதாவது கண்டென்ட் கொடுக்கணும், பிக் பாஸ் சொன்ன மாதிரி அப்படின்ற மாதிரி ஏதோ ட்ரை பண்ணுறாங்க போல இருக்குது அப்படின்னு பாலாஜி சொல்லிட்டு இருக்காரு. வில்லத்தனமாக யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி இல்லாமல் வேற எப்படி இருக்கும், இவன் நல்லா விளையாடுறான்ல அதனால அப்படி தான் யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாலாஜியை பார்த்தா எனக்கு 2வது பிள்ளை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. நடந்ததுலேருந்து என் பிள்ளை இப்படி சோகமாயிட்டானே அப்படின்ற மாதிரி அவர் தடவி கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி